Do you feel the vibes? Welcome to Dhivys Techycom. நம்ம இந்த வீடியோவில் Friis Transmission Equation in wireless communication தான் பார்க்க போகிறோம். ஸோ Friis Transmission Equation அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று ரிசீவர். ஸோ டிரான்ஸ்மிட்டரில் என்ன டேட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ஃப்ரீ ஸ்பேஸில் இஎம் வேவ்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். வெராஸ் ரிசீவர் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும். இதுக்கு பின்னாடி we have modulation, encoding, decoding, demodulation அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. பட் இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டர் சென்ட் பண்ணுற டேட்டாவை ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு இஎம் வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. இப்போது இதில் நமக்கு ஒரு சில பெராமீட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும் ஃபார் Friis Transmission Equation. அதில் முக்கியமான பெராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா small d, the distance between the transmitter and the receiver. இந்த d பொறுத்து நம்மளோட பவர் ரிசீவ்ட் ஆர் பவர் டிரான்ஸ்மிட்டட் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு லாசஸ் கம்மியாக இருக்கும், ரிசீவ்டு பவர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெராஸ் என்னோட டிஸ்டன்ஸ் நான் ட்வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்மிட் பண்ண டேட்டாவும் அங்கே ரிசீவ் பண்ண பவரும் எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது பிகாசஸ் ஆஃப் லாசஸ் இன் த ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ நிறையா பேராமீட்டர்ஸ் நம்ம அஸ்யூம் பண்ணி நிறைய மாடல்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருந்தால் கூட these Friis Transmission Equations supports us for free space propagation model, which is the very first basic model in wireless communication environment. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம இந்த இதில் டயக்ராமில் நீங்கள் பார்த்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், பக்கத்தில் we have a receiver part. இந்த டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து d அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்போம். இப்போது நம்மளோட அல்டிமேட் எய்ம் ஆஃப் Friis Transmission Equation என்ன அப்படின்னா power received, okay, when it is being separated at the distance of d, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the power density you can calculate. So the power density in terms of watts per square meter. ஸோ இது நீங்கள் எப்படி அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த பவர் டென்சிட்டி அப்படிங்கிறதுனால இது நான் ரோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். பிகாஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் பி அதே இன்டூ ரோ. ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ரோ அப்படிங்கிறது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பவர் டிரான்ஸ்மிட்டட். நம்மளோட டோட்டல் பவர் எவ்வளவோ அதை யூ ஹேவ் டு டிவைட் இட் பை த டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் விச் இஸ் 4πd². ஓகே, ஸோ நார்மலாக டோட்டலாக எவ்வளோ பவர் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோமோ அது டிவைடட் பை என்னோட டுவைஸ் த டிஸ்டன்ஸ். இது நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எங்கள் டிஸ்டன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது லாசஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது டோட்டல் பவர் எனக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ டோட்டல் பவர் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பார்ட். ஸோ அதை மீன் பண்ணுறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம். அது கூட வில் ஹாவ் அ ஸ்கேலிங் ஃபேக்டர் ஆஃப் 4π. இதுதான் உங்களோட ஜென்ரல் பவர் டென்சிட்டி இன் வாட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டராக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா we have to talk about an antenna called isotropic antenna. ஸோ ஐசோட்ரோபிக் ஆண்டனா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த ஆண்டனாவில் இருந்து எந்த டைரக்ஷனில் நீங்கள் கெயின் மெஷர் பண்ணாலும் அந்த கெயின் வந்து விச் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பட் இது ப்ராக்டிக்கலாக நம்மளால் டிசைன் பண்ண முடியலனா கூட இப்படி ஒரு ஆண்டனா இருக்குது அப்படின்னு அசம்ஷனில் தான் இந்த மாடலை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ வி ஹேவ் டு ஸ்டிக் வித் ஐசோட்ரோபிக் ஆண்டனா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆண்டனாக்கு கூட நம்ம இந்த ஆண்டனாக்குன்னு ஒரு கெயின் இருக்கும்ல, அந்த கெயின் தான் நீங்கள் இது கூட ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் derivation is pt divided by 4πd². இது கூட I'm going to add the gain gt, which is the gain of the transmitting antenna. Okay, so இது மட்டும் தானா? ஆண்டனாலிருந்து நீங்கள் கெயின் எடுத்துக்கிட்டீங்க. இது போக இது வேற என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா effective aperture of your antenna, right? effective aperture அப்படிங்கிறது வந்து AE-னு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை AER அப்படின்னு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ we'll have a formula for this effective aperture. அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ
Yes. So effective aperture அப்படின்னு பார்த்தீங்கன்னா AER is equal to effective aperture is equal to lambda square divided by 4 pi into the receiver gain. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லைங்க, இதில் கொண்டு வந்து யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வேல்யூ. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு, நான் எழுதின ரோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு PT divided by 4 pi d square into ஆல்ரெடி எனக்கு அந்த இடத்துல என்ன நான் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் GT. இப்போ புதுசாக அந்த இடத்துல AER அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு பதிலாக யூ ஹேவ் டு பிரிங் திஸ் lambda square into 4 pi into GR அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆன் ரீஅரேஞ்சிங் திஸ் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும், PT GT GR divided by, எனக்கு இங்கே ஒரு 4 pi இருக்குது, இங்கே ஒரு 4 pi இருக்குது. ஸோ 4 pi this is D, ஸோ D the whole square அப்படின்னு எழுதிரு. மேலே I'll have a lambda square value. ஓகே, ஸோ 4 pi the whole square D square அப்படின்னு நீங்கள் இந்த வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். Now the question is, பவர் டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம், பட் ஆனால் இந்த வந்து ரோவில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரோ வேல்யூஸை யூ கேன் ரீப்ளேஸ் இன் டர்ம்ஸஸ் ஆஃப் received power. Okay, received power is equal to PT GT GR lambda square divided by 4 pi the whole square into D square. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்ஸில் நீங்கள் டோட்டல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் ரோ அண்ட் PR என்ன அப்படின்னா, ரோ அப்படிங்கிறது டோட்டல் பவர் டென்சிட்டி அட் த ரிசீவர் பார்ட். அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ பவர் நம்ம ரிசீவ் எவ்வளோ பவர் ரிசீவ் ஆகிருக்குது என்னோட ரிசீவர் ஆண்டனாலங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால தான் டிரெக்டாக இந்த டென்சிட்டி வேல்யூஸை ஐ ஹவ் பீன் சேஞ்ச்டு இன் டர்ம்ஸஸ் ஆஃப் டோட்டல் பவர் ரிசீவ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்னா பவர் டென்சிட்டியோட பேசிக் ஈக்குவேஷன்ஸை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐசோட்ரோபிக் ஆண்டனால இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுனால கெயின் மேபி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அசம்ஷன்னால வி பிரிங்கிங் இன் கெயின் இன் டு பிக்சர். பட் ஆண்டனால கெயின் மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது, வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் effective aperture ஆல்சோ. ஸோ effective apertureோட ஃபார்முலாவையும் நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பிரிங் இன் த power density. That is the very first step. So power density you have to bring in. Second, antenna. Antenna oda parameters ninga eludanu appadina you have to talk about the gain of your antenna and also aperture of your antenna. Okay, gain of your antenna and aperture of your antenna va ninga eduthu varano. The third part is substitute the formula for effective aperture of your antenna. Right, so இதிலிருந்து you can bring in different types of equations like PT by PR நீங்க identify பண்ணலாம், total power transmitted equations you can identify. So இது போக என்ன வந்து நம்ம இந்த Friis transmission equations பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it brings in the relationship between various functions. So அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So this Friis transmission equation is a fundamental equation. So that is the very first point நீங்க எழுதிக்கணும், which is a very basic fundamental equation. ஏன் இந்த fundamental equation அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா we have a transmitter and we have a receiver, but the thing is நடுவுல எந்த விதமான obstructionsனுமே இல்ல. அதாவது we don't have buildings, we don't have mountains, we don't have any other obstructionsங்கிற assumptionல தான் அது derive பண்றோம். So that's a very basic equation which we cannot accept in the real time environment, but still it is accepted worldwide. அதனால தான் இது fundamental equations அப்படின்னு நம்ம justify பண்ண போறோம். And more than that, it relates various other factors. So it relates factors such as free space path loss. இது வந்து இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் பாத் லாஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம சேனல் ஒரு வீடியோ இருக்கும், which is called as free space propagation model, which is closely related to Friis transmission equation. அங்கே I have brought this path loss of L. So அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். You can please check out for this particular column. So Friis transmission equation will relate the free space path loss and also it will relate the antenna gain. So antenna gain is a very important factor. இது நீங்கள் டெரிவேஷனில் கூட பார்த்து
பார்த்திருந்தீங்க. Then we have to talk about the wavelength of the antenna. So இதெல்லாம் தான் வந்து major factors which Friis transmission equations targets us on, right? So ரொம்ப பேசிக்கான equation antenna derivations இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Whereas like wireless communication லயும் இந்த Friis transmission equation is a very very important factor. So hope this video was informative enough. For further updates, stay tuned with Dhivys Techycom. Thank you.